by Vichitra. உங்கள முதல்ல பார்த்தோனே நீங்க தான் என் மனைவின்னு அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க எப்ப ஃபிக்ஸ் ஆனீங்க? லவ் பண்ணிட்டே இருக்கு. புடிச்சிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட புடிச்சது என்னன்னா, விமென்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ விமென் ஈக்குவல் ப்ரையாரிட்டி குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பெரியாரு அவங்களோட கொள்கையில இருப்பார் செல்வா எப்பவுமே. ஸோ அவர் பேசுற சில பேர் பேசுவாங்க. லேடீஸ்க்கு ஈக்குவலா குடுக்கணும். லேடீஸ் சூப்பர் அப்படின்னு. ஆனா செயல்ல இருக்காது. வைஃப்ன்னு வரும்போது அந்த டாமினேஷன் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா செல்வா ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணனோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காரு அவரு. எனக்கு மாமியாருக்கு, என் பொண்ணுக்கு, எங்களுக்கு மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே செல்வா கிட்ட பிடிச்சது அதுதான். ஏன்னா அந்த மேல் ஈகோ இல்லாம விமென்க்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, விமென்க்கு சப்போர்ட் பண்றது, விமென்க்கு வந்து எஜுகேட் பண்ணுவார். யாராவது வந்து கூட பயந்துட்டே இருந்தா, இல்லைன்னா நீ படிக்கணும், உனக்கு எது பிடிக்குமோ அது தைரியமா சொல்லணும், நீ அது கன்வின்ஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணலன்னா நீ எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியும்? ஸோ நீ உன்னோட கோல்ஸ், உன்னோட ஆம்பிஷன்ஸ் நீ வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு ஓடி போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கற்றுக்கோங்க. நம்ம ட்ரீம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் வேல சொல்லிட்டு அது எல்லாம் நல்லா சூப்பராக சொல்வார். என்னோட பொண்ணு பார்த்தா உங்களுக்கு புரியும் செல்வாவோட டைரக்ஷனில் எப்படி இருக்கும் அன்ஷுன்னு. ஸோ அந்த மாதிரி விமென்க்கு நல்லா சப்போர்ட்டிவ், நல்லா எஜுகேட் பண்ணி அவங்க நல்லா வரணும்னு அவர் இது பண்ணுவார். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. ஸோ அவர் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணது தெலுங்கு படம். நான் வந்து ராஜமன்றியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், சீதாரத்னங்கர் அப்பாய். அப்போ என் வீட்டில் கேட்டுட்டு எனக்கு வந்து இந்த சின்ன பசங்களை மாதிரி லவ் பண்ணி சுத்திட்டு, அப்புறம் நீங்க வேண்டாம் சொன்னா நான் அழுதுட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க ஃபேமிலி அதோட பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க இப்பவே சொல்லிடுங்க, நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லென்த் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் ஃபீல் பண்றது கரெக்ட்ல அவரு எப்பத்து மாதிரி போல்டா கேட்டுட்டாங்க எங்க வீட்டில். ஸோ எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என் பெரிய அண்ணா குமாரசாமி ரெட்டி தான் டெசிஷன் எடுப்பார், அவர் கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் கேட்கும்போது ஆக்சுவலாக எங்கள் அண்ணா வந்து பயங்கர கேஸ்ட் ஃபீலிங். நாங்கள் ரெட்டிஸு. ஸோ எங்கள் கேஸ்டில் பண்ணணும். லவ் மேரேஜ்னா சுத்தமாக பிடிக்காது, வேற கேஸ்ட்னா பிடிக்காது. அது என்னமோ தெரியல, எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ எங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டாரா. ஒத்துக்கினாரன்னு எனக்கு யாருமே சொல்லலை. சர்ப்ரைசிங்காக ராஜமன்றி வந்தார் செல்வா. ஒரு ஆர்கேஸ்ன்னு ஒரு நெக்லஸ் கோல்டில் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வந்தார் பர்த்டே கிஃப்ட். வந்து சொன்ன எனக்கு ஷாக்கு. வீட்டில் சொல்லி வீட்டில் ஒத்துக்கிறாங்க, எங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டார். அது பெரிய விஷயம் எனக்கு. லவ் மேரேஜே ஒத்துக்க மாட்டார், இதில் வேறு கேஸ்ட்டு ஸ்டேட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு. ரிலி ஐயோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருக்கும். நான் மிடி போட்டு அந்த பர்த்டேல சின்ன பொண்ணு, அவரும் ஒரு சின்ன பையன், இது 2 பேர். ஸோ வீட்டில் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதான் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வந்தேன். ஹாப்பியாக அந்த பர்த்டே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது திஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. 11 இயர்ஸ் மேரேஜ் பண்ணணும்னா சரி, நான் என்னை நம்பி எங்கள் அம்மா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணா காலேஜ் விட்டுட்டு எங்கூட இருந்துட்டார். சினிமா எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, பயம். அதனால செல்வா அண்ணா நம்மளை நம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு நம்ம லைஃப் செட்டில் பண்ணணும், அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு அதிரடிப்படை ஸ்டார்ட் பண்ணோம். அது எந்த நேரத்தில் அந்த பேர் வச்சோமோ தெரியல, அந்த ஸ்டார்ட் பண்ணது ஒரே ஆக்சிடென்ட்ஸ். எனக்கு தலை காலு எல்லாமே ஆக்சிடென்ட்ஸு. பெட் ரெஸ்ட்டு 3 months 4 months போட்ட செட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ நம்ம நினச்ச பட்ஜெட்டு தாண்டி போயிடுச்சு. சினிமா ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை, வட்டி எல்லாம் எகிரி. எங்கள் அண்ணா அவங்கள செட்டில் பண்ணணும்னு எடுத்த படம் எங்கள் கல்யாணத்துக்கு 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கடன் எல்லாம் அடித்து திருப்பி நாங்கள் செட்டில் ஆகி நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு 11 இயர்ஸ் வந்து எங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலிஸும் சரி, நானும் செல்வா. ஏன்னா சினிமாக்காரங்கன்னா ஏதோ இது கல்யாணம் பண்ணுவாங்க, அதோ டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பேட் இது இருக்குல்ல, அது இல்லாமல் அந்த கேப் கூட எங்களுக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒருத்தர் இருக்க முடியுமா இல்லைங்கிறது கூட தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அதனால எங்களுக்கு அது கூட ஒரு அந்த கேப்பு கூட லவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எங்கே போனாலும் செல்வாவோட மம்மி, என் மம்மி எல்லாம் ஷூட்டிங் வருவாங்க. நாங்கள் பொள்ளாச்சி போனாலும் இல்லை சிங்கப்பூர், மலேசியா போனோம், எங்கே போனால் கூட நாங்கள் ஃபேமிலியாகவே இருந்தோம் கல்யாணம் ஆகலன்னா கூட.
ஸோ அந்த கல்யாணம் நேரம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 11 இயர்ஸ் லவர்ஸாக ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப சினிமா சாதாரண ஃபீல்டில் ரொம்ப விஷயம் இல்லை. கஷ்டம் சினிமாவில். சாதாரண விஷயம் ஏன்னா இல்லை. அதுக்குன்னே செப்பரேட்டாக இருக்கிறவங்கன்னா கிசு கிசு பண்ணிட்டு சேர்த்து வச்சிடுவாங்க. லவ் பண்ணி சேர்ந்து இருக்கிறவங்களும் எதோ ஒன்று போட்டு பிரித்து விட்டுடுவாங்க. இவங்களுக்கு இது ஒரு வேலை ஆயிப்போச்சு. நடுவில் வந்து எனக்கு ஹிட்ஸ் ஆகிட்டே இருக்கு. செல்வா அப்புறம் படம் பண்ணல. ஆமாம். ஸோ அந்த கேப் கிரியேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. சரி. ஸோ அப்புறம் நிறைய இந்த மாதிரி பேப்பரில் அப்போ வந்து நிறைய கேசிப்ஸ் எழுதுறது, போட்டி விடுற வேலை செய்கிறது, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் செல்வா வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி வந்து செல்வான்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அண்ணாவுக்கு. அதனால யாருமே அந்த அது இது மைண்ட்லவே எடுத்துக்கல. ஸோ அவங்க எழுதுறது அவங்க எழுதிக்கிட்டோம். நம்ம ஃபேமிலி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு இப்போது வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாருக்குமே. இல்லைன்னா எப்போ பிரிஞ்சிருக்கணும். அவ்வளோ நடுவில் பிரஸ்காரங்க லவர்ஸாக கண்டினியூ பண்ணுறது பெரிய விஷயம். ரொம்ப பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல எல்லா ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்தே வருவோம். ஸோ எப்போவுமே சேர்ந்தே இருக்கோம் நாங்கள். அவங்க எழுதுனதுக்காக நம்ம பயந்துட்டோ ஃபீல் பண்ணோம் அது எதுவும் எப்போவுமே இல்லை. கடவுளோட பிளெஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கடவுளை வந்து ரொம்ப நம்புவேன். ஸோ அந்த கடவுள் நம்பி எனக்கு எப்போவுமே நீ துணையாயிருன்னு கடவுள்னு கேட்பேன். ஸோ அந்த கடவுளே எனக்கு இது வரைக்கும் எல்லாமே சப்போர்ட்டிவாக நல்லபடியாக பாசிட்டிவாக தான் முன்னுக்கு கொண்டு போகிறாங்க. முதல் படமான செம்பருத்தியில் பானுமதியோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட் அண்ட் மல்டி டேலண்டட் ப்ரொடியூசர், சிங்கர், டைரக்டர், ஹீரோயின் எல்லாமே. ஸோ அந்த டாமினேட்டிவ் கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். தமிழ் டைலாக் அந்த டைலாக் கற்றுக்கிறதுக்கே காலையில் கொடுத்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அவங்க பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அண்ட் என்னோட லக்கு அந்த மாதிரி சீனியராக ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த லக் எப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு படம் பானுமதி அம்மா, செகண்ட் படம் சர்ப்பயாகம் ஷோபன் பாபு சார், தேர்ட் படம் சீதா ரத்னங்கர் அப்பாய், வாணிஸ்ரீ. ஸோ எல்லா படத்துல ஒரு சீனியர் கூடவே நான் நடிச்சுக்கிட்டு வந்தேன். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, சிவாஜி கணேசன் சார் கூட நடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடிக்கும் போது அவங்களோட சீனியாரிட்டி இருந்தாலும் அவங்க செட்டில் உட்காந்து அவங்க எப்படி நடிப்பாங்க, நம்ம நடிக்கும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குல்ல, அப்போ ரூமில் உட்கார மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க இப்போ லேட்டஸ்ட் ஆள் அவன் க்ளோஸ்அப் பண்ணி போய் உட்காந்துருவான் கேரவானில். ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம நடிக்கும்போது கூட உட்காந்து பார்ப்பாங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன். அதனால தான் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ அந்த டிசிப்ளினும் பர்ஃபெக்ஷனும் ப்ரொஃபஷன் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த கௌரவம், ரெஸ்பெக்ட், அது எல்லாமே நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணுறது. இப்போ பிரேம தபசு, செம்பருத்தி ரெண்டையும் திரையில் பார்க்குறீங்க. எப்படி இருந்தது ரெண்டு படத்தையும் திரையில் பார்த்த போது? பிரேம தபசு வந்து அதில் ஒரு பூர் கேர்ள், நான் ஒரு டல் மேக்கப்பு, ஒரு என்ன வேலை செய்கிற பொண்ணு மாதிரி. ஹீரோ வந்து ஒரு இன்னோசென்ட், ஒரு பாதிக்கு இருக்கு மாதிரி ராயன் பிரசாத், அந்த மாதிரி கதை. ஆனால் உங்களுக்கு செம்பருத்தியில் வந்து கிளாமராக சாங்ஸு ஒரு சினிமா மாதிரி இருக்கும். செம்பருத்தி பார்க்கும்போது ஒரு ஃபில்ம் பார்க்குற இது வரும். இது பார்த்தா ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற இது பிரேம தபசு. ஆனால் ராஜேந்திர பிரசாத் கூட நடித்த எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே ஒரு லக்கு. அவர் கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணால் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. முதல்ல வந்து சந்திரமோகன் கிட்ட நடித்தவங்க எல்லாம் அப்படிதான். அப்போ பழைய ஹீரோயின்ஸ் எல்லாம் நான், ரம்பா, ஆமணி, ரம்யா, நாங்கள் எல்லாம் வந்து ராஜேந்திர பிரசாத் கூட ஃபர்ஸ்ட் படம். ஸோ அவர் ஒரு லக்கி ஹீரோன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. அண்ட் அந்த நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எங்கள் டைரக்டர் சிவபிரசாத் வந்து பாரதிராஜ் சாரோட சிஷ்யர். ஸோ அதனால் அவர் கிளாப் அடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு படம் பூஜை அன்னைக்கு. வரும்போது சார் இந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைங்கன்னார். ஏன்னா என் பேர் ஸ்ரீலதா. அப்போதைக்கு ஒரு ஸ்ரீலதான்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அப்புறமா அவங்க லதா ஸ்ரீன்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ சாருக்கு வந்து லக்கி, பாரதிராஜ் சாருக்கு ராதா, ராதிகா, ரேவதி, ரத்தி அக்னிஹோத்ரி, அந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு வந்து ரோஜான்னு பேர் வச்சார். ஸோ அது ஒரு லக்கு. அவர் அறிமுகப்படுத்தாத ஒரு ஹீரோயினுக்கு பேர் வச்சதுன்னா நான் தான் நினைக்கிறேன். அது மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தர் பிளெஸ்ஸிங் எனக்கு அப்படி கிடச்சிது. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அப்பாவோட பிளெஸ்ஸிங், செல்வாவோட பிளெஸ்ஸிங், பாரதிராஜ் சார் பிளெஸ்ஸிங், தெரியாமல் ஃபஸ்ட்டு படம்ல அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு எனக்கு. கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்து உங்களுக்கு கொடுத்த படம் சூரியன். ரிலீஸ்க்கு அப்புறம். ஆனால் ஷூட்டிங் அப்புறம் வந்து சரத் சார் வந்து அப்போ யாருக்கும் பெருசாக தெரியாது. அதுதான் அவருக்கே அந்த படம் தான், அதுதான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஹீரோ. அதனால அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. நல்லா பெங்களூர் பிரிகேட் ரோடில் எடுத்தாங்க ஒரு ஃபைட்டு சேஸ் சீனு. அது எனக்கு ஷாக்கிங். ஏன்னா
பெங்களூர் பிகட் ரோட்னா நடந்து போகிறதுக்கே கஷ்டம். கஷ்டம். அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ க்ரௌட் இருப்பாங்க. அங்கே ஹார்ஸ் சேஸ் எல்லாம் இருப்பாங்க. பவித்ரன் சார் ரொம்ப நல்ல டைரக்டர். ஏன் படம் பண்ணலன்னு எனக்கு தெரியல இப்போ. ஆனா அந்த படத்துல வந்து எனக்கு நல்ல எலிவேஷன் குடுத்துருக்காங்க. எமோஷனலா, கிளாமரா, கல்யாணத்துக்கு அப்புறம், ஆமா. பிரெக்னன்ட்க்கு அப்புறம் அப்பா வந்து இது ஒதுப்பார்ல. அது எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருக்கும். அண்ட் சரத் சார் கூட அந்த லவ் சீக்வென்சஸ் எல்லாம். ஸோ அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பிரம்மாண்டமா போயிடுச்சு. ம். ஆனா எனக்கு வந்து ஒரு ஸ்டார் இமேஜ் வந்து உழைப்பாளி. ம். விஜயவாகினி படமும் ரஜினிகாந்த் சார் கூட 3வது நடிக்கும்போது. படமே ரஜினியோட. 3வது படம் தான் எப்படி ரஜினிகாந்த் இருந்தது வந்தது. அது? தெலுங்குல 3வது படம் சிரஞ்சீவி சார். அருமை. 2மே கடவுள் ஆசீர்வாதம். ரஜினி சார் கூட நடிக்கும்போது எனக்கு பயம் இல்ல. மெயினா சொல்லுவாங்க, "எனக்கு ஒரே பயம்டான்னுவாங்க." எனக்கு அந்த மாரி எப்பவுமே தோணல. ஏன்னா ஜாலியா இருப்பாரு அவரு. என்ன வந்து பயங்கர கலாட்டா பண்ணுவாங்க. ஏன்னா நான் காலேஜ்ல இருந்து வந்திருக்கனால, என்ன எப்படியாவது என்ன சொல்லுவாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாரு அவரு. ம். ஃபர்ஸ்ட்டு நான் செட்டுக்கு போம்போது, சார் இது மாரி சோஃபால படுத்திருந்தாங்க. ம். உழைப்பாளி செட்ல. நான் புதுசா வந்தேன். எனக்கு வாசு சார் யாருன்னு தெரியாது உண்மையிலே. அன்னைக்கு பயங்கர காமெடி அந்த சீன். உள்ள வந்த உடனே யாரும் தெரியல. எல்லாம் புதுசா இருந்தாரு. இவரு படுத்திருந்தாரு. இப்படின்னு போய் தட்டினேன். சார் நான் புது ஹீரோயின். என் பேர் ரோஜா. ம். டைரக்டர் சார் யாரு சார்? கேட்டேன் நானு. அருமை. அவ்வளோதான் குதிச்சு உட்கார்ந்து வாசு வாசுன்னு கூப்பிட்டாரு இது சார். போதாதா? அவருக்கு கிடைச்ச அப்படியே கிண்டல். கூப்பிட்டாரு வாசு சார் கூப்பிட்டு, ஏய்யா ரோஜா வேணும், ரோஜா வேணும், ரோஜா வேணும்னு இந்த பொண்ணுக்கு நீங்க யாரோ தெரியல அப்படின்னு அருமை. சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு. இல்ல சார் சாரி சார் நான் தமிழ் படம் பார்த்ததில்ல எனக்கு தெரியாதுன்னு சாரி சார். இல்ல இல்ல இவரு என்னமோ ரோஜா ரோஜான்னா இவருக்கு என்னமோ நீங்க போய் அவங்கள படம் கேட்டிருப்பீங்க. இல்ல இல்ல அவருக்கு வந்து உங்க கூட பேசி புக் பண்ணியிருக்காங்க இந்த படக்கு நான் நினைச்சேன். தெரியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லு கலாட்டா அன்னைக்கு செம்ம கலாட்டா பண்ணாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே சாங் சீக்வென்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸிங் சாங். சொன்னா எனக்கு ஷார்ட்ஸ் போட சொன்னாங்க. அப்போ ஷார்ட்ஸ், மிட்டிஸ் தானே கிளாமர் ஹீரோயின். நான் சொன்னேன், "நான் ஏன் போடணும்? ஹீரோ மாத்திரம் லாங் ட்ராக் போட்டா, நான் ஏன் ஷார்ட்ஸ் போடணும்னு?" நான் சண்டை போட்டேன். அப்போ தெரியாது இல்லையா? நமக்கு பயப்படணும், என்ன குடுத்து அது போடணும் அதெல்லாம் தெரியல. நமக்கு என்ன தோணுமோ அது. நான் எல்லாம் போட முடியாது. ஹீரோ போடாம நான் ஏன் போடணும்னு சண்டை போட்டேன். இல்ல, இல்ல. ஹீரோ சார் கூட ஷார்ட்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு ஷார்ட்ஸ் தான் நெனச்சா, நான் லூஸ் மாரி நம்பிட்டேன். ரஜினி சார் எதுக்கு ஷார்ட்ஸ் போடுவாரு? நான் நம்பிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு செட்டுக்கு வந்தா அவங்க பேண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாரி என்ன கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து வீரர்ல ஒரு சாங் மேங்களூருக்கு போனோம். ம். அது பயங்கர காமெடி. பெங்களூருக்கு போய் ஃப்ளைட்ல இறங்கணும். அங்கேருந்து ஹெலிகாப்டர். லதா அம்மாக்கு பயம் ஹெலிகாப்டர்ல சார் அனுப்புறது. சார் நானும் யாரோ வாசு சார் பையனும், என்னோட தம்பி கசின் 4 பேர் தான் ஹெலிகாப்டர்ல அன்னைக்கு போனோம். மேடம் ஒரு வழியா அவர கட்டிப்பிடிச்சு அழுது சரி எப்படியோ ஹெலிகாப்டர் ஏத்துனாரு. அதுக்கப்புறம் காமெடி பாருங்க. ஏறுனதுக்கப்புறம் போயிட்டே இருக்கோம். இந்த நார்மலா லொகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமா, நார்மலா ஆமா, டெஸ்டினேஷன் ஆமா. முன்னாடி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்ட். அது என்ன ப்ராப்ளம் இல்ல. இப்போதைக்கு எனக்கு அது ட்ரீம் மாரியே இருக்கும். இப்படி கூட நடக்குமான்னு. ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல எங்க போய் லேண்ட் ஆகணும் முன்னாடி பார்த்துக்கிட்டு எல்லாம் ஆமா. ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எதுவுமே பண்ணலாம். மேல போய் பாதி வழி போனதுக்கு அப்புறம் எங்க இறங்கணும்? எப்படி போணும்னு அவர் கேட்கிறாரு. பைலட். ஆ ஐயோ! அப்புறம் ஒரு வில்லேஜ்ல நாங்க இறங்கி ஆ. ஒருத்தர் கேட்டோம். ம். இந்த மேங்களூர்ல இந்த இடத்துக்கு போனோம்னா நான் ம். காட்டுறேன்னு அவன் ஏறினேன். அவன் மேல வந்தோடனே அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். மேல இருந்து என்ன தெரியும்? கரெக்ட். கீழ போனா தெரியும். கரெக்ட். சார் எனக்கு மேல இருந்து பார்த்தா எல்லாமே ஒரே மாரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியல சார்ன்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல அவன இறக்கி விட்டோம். அந்த மாரி எல்லாம் காமெடி நடந்தது. ஐயோ! எனக்கு இப்போதைக்கு இது நடந்ததா? இல்ல நான் என்னோட ட்ரீமான்னு இப்போதைக்கு ஒரு டவுட்ங்க. ம். அந்த மாரி டெஸ்டினேஷன் போறதுக்கு பா. ஒரே சிரிப்பு. ஏன்னா ரோட்ல போனா அவனுக்கு லெஃப்ட், ரைட்டு தெரியும். மேல வந்தோனே எல்லாம் செடி, இல்ல ஓவராலா ஒரு மண்ணு மாரி தான் இருக்கும்ல. இன்னும் ரூட் தெரியல அவனுக்கு. ஸோ அது ஒரு ரஜினி சார் கூட ஒரு நல்ல இன்சிடென்ட். அதுக்கப்புறம் சாங்ல வந்து நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஹெலிகாப்டர் என் மேல போணும். அந்த ஃப்ளவர் போட்டுட்டே இருப்பாங்க ஒரு சாங்ல. அது கீழ வந்துச்சுங்க ஹெலிகாப்டர் அன்னைக்கு. ரொம்ப சின்ன ரிஸ்க் ஆயி போச்சு அன்னைக்கு. பைலட் கூட இன்வால்வ் ஆயிட்டு அவனும் கீழ வந்துட்டான் அன்னைக்கு சாங்ல. ஸோ அது ஒரு கொஞ்சம் டென்ஷனான இது. மத்ததெல்லாம் ஜாலியா இருந்தது. ரஜினி சார் எப்பவுமே என்ன பயம் குடுத்தது இல்ல. செட்ல வந்து ஒரு மீனா தான் பயந்துட்டே இருந்திருக்கு. வீரா பண்ணும்போது.
எப்படி நீ அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு? எப்படி நீ சிரிச்சு எனக்கு ஒரே டென்ஷன் அது. நீ சைல்டு ஆர்டிஸ்ட்டா பண்ணதுனால உனக்கு பயம். நான் வந்தது டைரக்ட்டா வந்தேன். எனக்கு வந்து அந்த மாரி ஒண்ணும் தெரியல. அவரும் அந்த மாரி எப்பவுமே பிஹேவ் பண்ணல. டவுன் டு எர்த் தான் இருப்பாங்க. நார்மலா எல்லாரும் கூட உட்காந்துட்டு 7 ஷூட்டிங்னா 6:45க்கே வந்துருவாரு. ம். அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம ஆமாமா. கத்துக்கணும். கரெக்ட். எந்த படம் வந்தாலும், அந்த படத்துல என்ன கெட்டப் போடணும், என்ன ஸ்டைல் பண்ணணும், அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி, இப்போ கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாரி அவரு பெர்ஃபெக்ஷன் பண்றது, அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது தான். எப்பவுமே செட்ல அவரால யாருக்குமே பிரச்சனை வரல. உண்மை. ப்ரொடியூசரும், டைரக்டர், ஹீரோயின் யாருக்கு நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. சில தெலுங்கு ஹீரோஸ் இருக்கும். அவரு வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க. ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போடணும், ஹீரோயின் எப்படி பேசணும், ஹீரோயின் என்ன பண்ணணும்னு அவங்க கரெக்ட். சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. தமிழ்ல நான் பார்த்தது இல்ல அந்த மாரி. கமல்ஹாசனோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரலையா? இல்ல வந்தது அமையலையா? வந்தது. ஆ. அப்ப நடிக்கல. அவர சந்திச்சு பேசியிருந்திருக்கலாம். பேசியிருக்கீங்களா? என்னோட படம் ஃபங்ஷனுக்கு வந்தாங்க. ம். விஜயவாಹಿನಿ படம் பைரவ தீபம் ஆ. ஃபோக்லோர் படம் நாங்க ஆமா. பண்ணியிருக்கோம். பாலகிருஷ்ணா நானு. அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருந்தார். அவார்ட் ஃபங்ஷனுக்கு. ம். ஸோ நெறைய ஃபங்ஷன் பார்த்தோம். ம். ஹலோ சொல்வாரு, நான் ஹலோ சொல்லுவேன். அதெல்லாம் ஓகே. ம். விஜயோட ஒரு படத்துல நீங்க பணியாற்றுனீங்க. ஒரு சாங் தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டு எழுதி தரட்டுமா? அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டே என்னம்மா விஜய் பேசினாரா? நானெல்லாம் இல்ல சார் அண்ணா நேரா பண்ணார். விஜய் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜும் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. மலையாளத்துல மட்டும் அந்த அளவு படங்கள் இல்ல. எனக்கு அங்க என்ன பிரச்சனை வந்ததுன்னா, கவர்ச்சிகரமான கதாநாயகா ஆமா, ஆமா. நடிச்சிருக்கீங்க. நான் வந்து அந்த சினிமால கேரக்டர் வந்து கேரக்டரா தான் பார்த்திருக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.